ஒரே ஒரு கவலையான செய்தியை மட்டும் இந்த நேரத்தில் சொல்லிக்கொண்டு நான் நிறைவு செய்ய ஆசைப்படுகிறேன். வருங்காலங்கள் கல்வியில மூழ்கி கிடக்கிறோம், கல்விகளை அதிகமா பண்ணணும்னு ஆசைப்படுகிறோம். ஒரு குழந்தைய ஒரு தாய் பெக்கணும் அப்படின்னு சொன்னா எவ்வளவு ஒரு கசப்பான மருந்தை உட்கொண்டு கூட அந்த குழந்தையை பெற்பதற்கு ஒரு தயார் நிலை ஆகிக்கொள்வார்கள். ஏன் அப்படின்னு சொன்னா நம்ம வயிற்றுல உள்ள குழந்தை நல்ல குழந்தையா இருக்கணும். அதுக்கு பெற்றதுக்கு அப்புறம் பல நோய்கள் அந்த பிள்ளையை தொத்துறக்கூடாது. அதனால சரி இடைநட்டுல மருந்துகள் குடிப்பதற்காக கூட்டிட்டு போற பழக்கம். ஒரு சில மாதங்களில கர்ப்பஸ்திரியில கூட்டிட்டு போய் மருந்து கொடுப்பாங்க. அந்த மருந்து ஏன் கொடுக்கறாங்க அப்படின்னு சொன்னா இப்ப ஒரு விதமா போயிடுச்சு. ஆனா மருந்து ஏன் கொடுக்கறாங்க அப்படின்னா குழந்தையை பாதுகாக்க வேண்டும், வயிற்றுல உள்ள குழந்தையை பாதுகாக்க வேணுங்கிற ஒரு நல்ல நோக்கத்தோடு கொடுக்கப்படக்கூடிய மருந்து. ஆனா நீங்க செய்யக்கூடிய புரிந்த தவறு, வயிற்றுல குழந்தையை சுமந்தவராக நீங்க இருந்து கொண்டு நீங்க எந்த அளவுல வச்சிருக்கக்கூடிய செல்போனை தள்ளி தள்ளி நீங்க படம் பார்த்தீர்களோ, நீங்க வைத்திருக்கக்கூடிய குழந்தைய வயிற்றுல வச்சுக்கொண்டு நீங்க பார்க்கக்கூடிய அந்த செல்போனை நீங்க எந்த அளவுல நீங்க பிரட்டி பிரட்டி பார்த்தீர்களோ, அதே பிறந்தவுடன் அந்த குழந்தை பார்ப்பதற்கு தயார் நிலைப்படுத்தி விட்டது. ஒரு ஆய்வு வெளிநாடுகளை ஒரு ஆய்வு செய்தான். வயிற்றுல உள்ள குழந்தைக்கு ஒரு வகையான மீசிங்கை போட்டு காமிச்சான். வயிற்றுல உள்ள குழந்தைகளை ஹெட்போனை பொருத்தி 3-4 மாத குழந்தைக்கு ஹெட்போனை பொருத்தி அந்த குழந்தைக்கு பாடலை மனனம் செய்து கொடுத்தான். புள்ள பிறந்த பிறகு அந்த ஹெட்போனை அழுகிற பிள்ளைக்கு ஹெட்போனை வச்சா அழுகையை நிப்பாட்டியது. ஆய்வுல சொன்னா வயிற்றுல உள்ள பிள்ளையும் தாயையும் ஒரே பார்வை எட்டி இருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். அதைத்தான் இமாம் சாபிர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னார்கள். வயிற்றுல நான் என்னுடைய தாய் வயிற்றுல இருந்து நான் என்னுடைய தாயார் குர்ஆனை மனனம் செய்தார்கள். நான் 3 மாதத்தில் நான் குர்ஆனை முடித்தேன் என்று சொன்னார்களா. ஆச்சரியத்தில் பெரும் ஆச்சரியம். அது நிறைய செய்திகள் இருக்கு, நிறைய கொண்டுட்டு போகலாம். ஏன் அப்படின்னு சொன்னா அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வயிற்றுல இருக்க போகும்போது, ஆமினமா வயிற்றுல இருக்க போகும்போது அல்லாஹ் கேட்டான், நபியே நீங்க பார்க்கவில்லையா அப்ரஹாமுடைய மண் படைபட்டலங்கள் கவுத்துலாவை இடிக்க வந்தானே, நீங்க பார்க்கவில்லையான்னு தான் கேட்டான். பார்க்கவில்லையான்னு கேட்டானே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹயாத்தோட வெளியில இல்ல, ஆமினமாவுடைய வயிற்றுல இருந்தாங்க. வயிற்றுல இருந்து அவங்க போய் வேடிக்கை பார்த்தாங்க. அதை பார்த்து அல்லாஹ் கேட்டான், நீங்க அதை பார்க்கவில்லையா என்று கேட்டான். அதே போல வயிற்றுல உள்ள குழந்தை 3 மாதம் தன்னுடைய ரூஹு பொருந்தப்பட்டதுக்கு பிறகு தாய் எதையெல்லாம் பார்க்குதோ பிள்ளையும் பார்க்க ஆரம்பிச்சு விடுது. ஆனால் நீங்கள் கண்ணு கொஞ்சம் கவனக்குறை சிதைவாக சாப்பாடு திங்கவில்லை என்று சொன்னால் மொபைலை காட்டி படத்தை போட்டு அந்த புள்ள படத்துல என்ன இருக்குன்னு கூட நீங்க கண்டுக்கிறது இல்ல. நீங்க கவனம் இல்லாம அந்த பிள்ளைக்கு அழுகை நிப்பாட்டினா சரி, அது சாப்பிட்டா சரி அப்படின்னு நீங்க கவனத்தை திசை திருப்பி உணவுகளை ஊட்ட வேண்டும் என்கூடிய ஒரு நோக்கத்தோட உங்களுடைய பிள்ளையை நீங்கள் குட்டிச்சவர் ஆக்கி கொண்டிருக்கிறீர்கள், பிள்ளையை சீரழிச்சு கொண்டிருக்கிறீர்கள் என்பதை இந்த நேரத்தில் நீங்கள் எண்ணிக்கொள்ள வேண்டும். என்ற தாய்மார்கள் அதிகமா இருக்கிறதுனால் இந்த செய்தியை சொல்ல வேண்டும் என்று ரொம்ப நாள் என்னுடைய நியத்து. ஏன் அப்படின்னு சொன்னா நிறைய இடங்கள் இல்ல அந்த வச்சிருக்கக்கூடிய போனு கண் பார்வையை திண்டு விடும். கொஞ்சம் குறிப்பிட்ட காலங்களில் அந்த கண் பார்வையினுடைய ஒளியையே குறைச்சு விடும் இந்த போனு. நீங்க தயவு செய்து நீங்க வீட்டுல சாப்பாடுக்காக ஒரு சின்ன புள்ள பச்சை புள்ள கேக்குது, வயதுல சரியா வரல, கிருஷ்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திரைப்படம் ஒண்ணு காட்டப்படுது. அந்த கிருஷ்ணா பத்தி கேட்டா அந்த புள்ள விளக்கம் சொல்லும். சின்ன புள்ள அறிவு ஒண்ணு உம்மா வாப்பான்னு சொல்லாத புள்ள சரியா கிருஷ்ணாங்கிற செய்தியை ஊட்டக்கூடிய அளவுல யூதர்களுடைய திட்டத்தை அந்த பிள்ளைக்கு நம்ம வீட்டு கொடுக்கிறோம். நமக்கே தெரியாம நம்ம பிள்ளை என்ன படம் பார்க்குதுன்னு நமக்கு அறியாம நடந்து கொண்டு இருக்கிறோம். காலப்போக்கில் உங்களுடைய பிள்ளைய வயிற்றுல உள்ள எப்படி பிள்ளைய நீங்க பாதுகாத்து பிரசவம் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சு உங்களுடைய பிள்ளை கல்விமானமாக உங்க பிள்ளை கல்வியில சிறந்திருக்கணும், மார்க்க கல்வியை கத்திருக்கணும் அப்படின்னு நீங்க எண்ணினால் நீங்கள் வயிற்றுல இருக்க போகும்போது அந்த திட்டத்துக்கு நீங்க வந்துடணும். 3 மாசத்துல உங்களுடைய குழந்தை உள்ள வந்ததுக்கு அப்புறம் குழந்தைக்கு நீங்க எது திண்டா குழந்தைக்கு சரியா இருக்கும் அப்படிங்கறத நீங்க எண்ணி செஞ்சவங்க நீங்க உங்களுடைய செயல்பாடை நீங்க மாற்றிக் கொள்ளணும். குர்ஆனை எடுத்து ஓத ஆரம்பிச்சால் உங்களுடைய பிள்ளை இல்மாலியாக வரும். சலவாத்துகளை ஓத ஆரம்பிச்சால் உங்களுடைய சலவாத்துகளை ஓதுற பிள்ளைகளாக உங்க பிள்ளை மாறிவிடும். தாயினுடைய வயிற்றுல வச்சு நிறைகற்பிணியா இருக்கிற வரையும் தொழுகையை விடாமல் நீங்க தொழுது வந்தால் உங்களுடைய பிள்ளை ஒரு காலமும் தொழுகை விட்டு மாறாது என்பதை இந்த நல்ல நேரத்திலே கூறிக்கொண்டு என்னுடைய பேச வாய்ப்பை தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்துக்குரிய ஜமாத்தினுடைய உறுப்பினர் அல்ஹாஜ் காவனையினா மானா அக்பர் அண்ணன் அவர்களுக்கு நம் நூரணி அம்மாசானுடைய தலைவர் அவர்கள் பொன்னாடை பற்றி கௌரவப்படுத்துவார்கள். பாசமிகுந்த மைத்துனன் திருச்சி ஜமாத்தினுடைய தலைவர்
மீனா முனா அம்சத் அவர்களுக்கு நம்மளுடைய தலைவர் அவர்கள் பொன்னாடை போட்டி கௌரவப்படுத்துவார்.